السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தனிச்சிறப்பு, அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்த மாண்பான மகத்துவம் குறித்து நாம் பேசிக்கொண்டு வரக்கூடிய இந்த தொடரிலே இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் நாம் சொன்னோம். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு எந்த நபியினுடைய சமயத்திலேயும் காலத்திலேயும் வரவில்லை. எந்த நபிமார்களையும் வந்து அவர்கள் சந்திக்கவும் இல்லை. ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் வந்து அவர்கள் சந்தித்தார்கள். இந்த சிறப்பு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உள்ளது. அவர்களை மட்டுமே வந்து அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதே போன்று ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மா அம்மனல்லாஹு அஹதம் மின் ஹல்கிஹி இல்லா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம வ قال ليغفر لك الله ما تقدم من ذنبه وما تأخر. எல்லா நபிமார்களுமே மாசூம்கள், பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அதில் யாருக்கு இடையிலையும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. அப்படி யாராவது ஒரு கருத்து வேறுபாடு கொண்டால், இல்லை அவர்களிடத்திலேயும் பாவம் நிகழும் என்பது மாதிரி யாராவது சொன்னால் அவர்களுடைய ஈமான் பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே எல்லா நபிமார்களுமே பாவத்தை விட்டு தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள், பாவத்தை விட்டு பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். நுபுவத்தை அவர்கள் பிரகடனப்படுத்துவதற்கு முன்பும் சரி, நுபுவத்தை அவர்கள் பிரகடனப்படுத்தியதற்கு பின்பும் சரி. ஆக எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் வஃபாத் ஆகும் வரை எந்த ஒரு பாவமும் அவர்களுடைய விஷயத்தில் நிகழாமல் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். ஏன்னா அவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறாங்க. இனி அவர்களே தவறுகள் செய்து விடுவார்கள் என்று இருக்குமே, ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்க? அல்லாஹ்வுடைய திருத்தூதராக வந்த திருத்தூதர்களே என்ன செய்யறாங்க? பிழைகளை செய்யும் பொழுது நம்முடைய நிலை என்ன அப்படின்னு மக்கள் நினைக்க வேண்டியது வரும். எனவே தன்னுடைய தூதர்கள் அத்தனை பேரையும் பரிசுத்தமானவர்களாக, தூய்மையானவர்களாக, நேர்மை மிக்கவர்களாக, ஒழுக்கச் சீலர்களாக, கண்ணியமிக்கவர்களாக, கடமையை செம்மையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக, கண்ணியம் வாய்ந்தவர்களாக, கட்டுப்பாடு உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தார். ஆக எந்த நபிமார்களை எடுத்துக்கிட்டாலும் அவங்க எல்லாருமே பரிசுத்தமானவங்க தான். யார்கிட்டையும் என்ன செய்யாது, எந்த தவறும் நிகழாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அப்படி இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொன்னான், யக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர். நாயகமே, உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் எந்த விதமான பாவம் நிகழாமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ள போதுமானவன் என்ற வசனத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இறக்கி காட்டினான். அப்ப அதற்காக மற்றவங்க எல்லாம் வந்து பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க, பாவம் செய்வாங்க, பாவத்தை விட்டு பாதுகாக்க மாட்டான் என்பது பொருள் அல்ல. எல்லா நபிமார்களுக்கும் இந்த ஹுக்கும் தான் என்ற போதிலும் கூட அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே இந்த வசனத்தில் யக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர், உங்களினுடைய முந்திய பிந்திய எந்த விதமான காலத்திலேயும்
பாவங்கள் நிகழாமல் பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹ் போதுமானவன் என்பதுதான் இதனுடைய பொருள். லியக்ஃபிர்லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர என்பதற்கு நேரடியான அர்த்தம் வச்சேன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு அர்த்தம் வருது. ஆனா அப்படி முன்பின் பாவங்கள்ங்கிறது ஏற்படாது என்பதுதானே அகீதா, ஏற்படாது என்பதுதானே அதனுடைய அசல் அடிப்படை. எனவே இந்த இடத்திற்கு இப்படி பொருள் கொடுக்க வேண்டும். ஒன்று, எந்த விதமான பாவங்களும் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம். அல்லது உங்களுடைய உம்மத்தின் முந்திய பிந்திய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவன் என்ற பொருளையும் அறிஞர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எல்லா நபிமார்களுக்கும் உண்டு என்ற போதிலும் கூட அல்லாஹு தஆலா வேதத்தின் வழியாக பிரகடனப்படுத்தியது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஒஹுவ சய்யிது உல்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் எல்லாருக்கும் அவங்க தலைவராக இருக்கிறாங்க, துன்யாலையும் ஆகிரத்திலையும். அது ஆகிரத்துல படிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த துனியாவை பொறுத்த வரைக்குமாவது இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்ம என்ன செய்யல, நேரடியாக பார்க்க இல்லை. ஆனால் மறு உலகத்தில் அப்படி அல்ல, எல்லாரும் கூடியிருப்பாங்க. படைக்கப்பட்ட அத்துணை மக்களும் ஒன்று திரண்டு மஹ்ஷர்ல இருக்கும் பொழுது அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். இந்த எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தலைமையாக ஆக்கி வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு காட்சி எல்லாரும் ஆகிரத்துல பார்க்க போறாங்க. அவங்க கையில் அல்லாஹ்வுல ஷஃபாத்தை கொடுப்பான். எல்லாரும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மக்கள்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட போய் கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க நூஹ் நபிட்ட போங்கம்பாங்க, நூஹ் நபி இப்ராஹிம் நபிட்ட போங்கம்பாங்க, இப்ராஹிம் நபி மூசா நபிட்ட போங்க, அவங்க ஈசா நபிட்ட போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்த பொழுது அவங்க யாருன்னு சொல்ல மாட்டாங்க, வாங்க நான் போய் அல்லாஹ்விடத்துல பேசுகிறேன் என்று இந்த மக்களுக்காக, எந்த மக்களுக்காக, உலகத்தில் வாழ்ந்த அத்தனை மக்களுக்காகவும், காலத்தால் முந்தியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிந்தியவர்கள், அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று எல்லா மக்களுக்காகவுமே அவர்கள் பரிந்துரை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக பரிந்துரையை துவக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது செய்தி பின்னாலே வருது. ஆக அவர்கள் இந்த உலகத்திலும் சரி ஆகிரத்திலேயும் சரி அவர்கள் எல்லா மக்களுக்கும் தலைமையை வாய்ந்தவர்களாக திகழ்வார்கள். அவர்கள் தான் தலைவராக இருப்பாங்க. அதைத்தான் ஒஹுவ சய்யிது உல்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அவர்கள் தான் தலைவராக இருக்கிறார்கள். வாக்கரமுல் ஹல்கி அலல்லாஹ், படைப்புகளிலேயே மிகவும் சங்கை வாய்ந்த கண்ணியம் வாய்ந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் இருப்பதும் அவங்க தான். அல்லாஹ்வினுடைய படைப்பில் அல்லாஹ்வுக்கு மிகவும் சங்கை வாய்ந்தவர்கள் அவர்கள் தவிர வேறு யாரும் இல்லை, அவர்கள் தான் நம்பர் 1. எனவே அல்லாஹ் அப்படி அவர்களை ஆக்கி வைத்தான். வாஃபுலர் மின் சாயிரில் முர்சலீன வ ஜமீஇல் மலாயிகத்தில் முகர்ரபீன், எல்லா நபிமார்களை விடவும் எல்லா ரசூல்மார்களை விடவும் முகர்ரபான எல்லா மலக்குமார்களை விடவும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குமார்கள் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இவங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குமார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் விடவும் மிகவும் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் வாய்ந்தவர்களாக இருப்பவர்கள் யார் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். வக்கான அஃரஸுல் ஆலமீன், உலகத்திலேயே மிகச் சிறந்த வலிமை வாய்ந்த ஆற்றல் மிக்கவர்களாக அவங்க தான் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள், மிகவும் அறிவார்ந்த சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிகராக சிந்தனையில் கூடியவர்களும் இல்லை, ஆற்றலிலும் அறிவிலும் கூடியவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சிறப்பாக அவர்களை ஆக்கி வைத்தான். இந்த செய்தியெல்லாம் இப்னு சுராக்கா அவர்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் வானிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 மந்திரிகளை வச்சிருந்தான், பூமியிலே 2 மந்திரிகளை வைத்திருந்தான். வஅய்யத பிஅர்பஇ வஸரா, 4 மந்திரிகளை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியப்படுத்தி இருந்தான். அந்த 4 மந்திரிகள் யார்? வானத்திலே ஜிப்ரீலும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், வானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மந்திரிகளாக இருந்தார்கள். அபூ பக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த பூமியிலே சித்திக் நாயகம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மந்திரிகளாக இருந்தார்கள் என்று ஹதீஸ்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வஅதா மின் அஸ்ஹாபிஹி 14 நஜீபன் வ குல்லு நபியின் ஆதா சவா, ஒவ்வொரு நபிக்கும் 7 நஜீபுகள் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக்க நெருக்கமான தன்மை உடையவர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் இருந்திருக்கிறாங்க. அது 7 பேர் இருந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் 14 நஜீபுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி அவர்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வக்கான அஸ்வாஜுஹு ஆவுனன் லஹு, எல்லா மனைவிமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிமார்கள் இருந்த போதிலும்
இந்த 11 மனைவிமார்களுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி ஒத்தாசையா இருந்தாங்க. ஆனா முந்தைய காலத்தில் வாழ்ந்த நபிமார்களினுடைய மனைவிமார்கள் உதவி ஒத்தாசை இருந்ததும் உண்டு, இல்லாமல் போனதும் உண்டு. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி நேர் மாற்றமா இருந்தாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி நேர் மாற்றமாக இருந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி உதவியாக இருந்தாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 9 மனைவிமார்கள் இருந்தாங்க. அதே ஒரே காலத்தில் 11 மனைவிமார்கள் மொத்தம் இருந்தார்கள். இந்த 11 மனைவிமார்களுமே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இந்த தீனை வலுப்படுத்தக்கூடியவர்களாகவும் தீனை தூக்கி நிறுத்தக்கூடியவர்களாகவும் அதற்காக தாவா பணியை செய்யக்கூடியவர்களாக பெண்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய தாவா பணிகளை செஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த வரலாற்றினுடைய தொடங்கி இதுக்கு சற்று முன்பாக கதீஜா நாயர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை வரலாறை பேசும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுடைய தோழிமார்களிடத்துல எல்லாம் சத்தியத்தை எடுத்து சொன்னாங்க. என்னுடைய கணவர் சாதாரண ஆள் இல்ல, அல்லாஹ்வினுடைய திருத்தூதரா இருக்கிறாங்க, நீங்க வந்து பாருங்க, அல்லாஹ்வினுடைய வசனங்கள் வந்து இறங்குகிறது என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி எத்தனையோ மக்களை நேர்வழியின்பால் அழைத்து வந்தார்கள் சையதுனா கதீஜா பிராட்டியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆக அவர்களுடைய மனைவிமார்களும் சரி, அவர்களுடைய பிள்ளைகளும் சரி, சத்தியத்தின்பால் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி ஒத்தாசையாகவே எல்லா காலங்களிலும் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். ஒபனாத்துஹு ஒஸௌஜாத்துஹு அஃதலு நிஸாயில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெண் பிள்ளைகள் இருந்தாங்க, ஆம்பளை பிள்ளைகள்லாம் சின்ன வயசுல மூத்தாயிட்டாங்க. அப்போ வாழ்ந்தது, கல்யாணம் முடிச்சது, குழந்தைகளை பெற்றது என்று பார்த்தா எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெண் மக்கள் தான் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து வளர்ந்து குழந்தைகள்லாம் பெற்றெடுத்தாங்க. அப்படிப்பட்ட அந்த பெண் மக்களும் சரி, கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் சரி, எல்லாருமே அஃதலு நிஸாயில் ஆலமீன், இந்த உலகத்தில் வாழ்ந்த பெண்களில் மிகச் சிறந்த பெண்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை என்ன செஞ்சு ஆக்கி வைத்திருக்கிறான். வஸவாபு அஸ்வாஜிஹி வஇகாபிஹி முதாஃப். அந்த அவருடைய மனைவிமார்களாகிய நம்பிராட்டிமார்கள், நம்முடைய தாய்மார்களாகிய உம்மஹாத்துல் மோமினின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்ன, அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சவாபையும் 2 மடங்கா கொடுக்குறான், தப்பு செஞ்சா அதாபையும் 2 மடங்கா தருவேன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அவங்கெல்லாம் விஐபிகள். அவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது மையாத்தி மின்குன்ன பிஃபாஹிஷத்தின் முபையினத்தின் யுதாஃபு லஹுல் அஸாபு ضعفين. உங்களினின்றும் யாராவது குற்றங்களை செய்தால் அவர்களுக்கு 2 மடங்காக தண்டனை தரப்படும் அப்படின்ட்டு. இப்ப அவங்க வந்து குற்றம் அவங்க எல்லாருமே சொர்க்க மனைவிகள், சொர்க்கத்தினுடைய மனைவிகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லும் பொழுது எனக்கு வந்து அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளைத்தான் மனைவியாக தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. ஆனா இங்க அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவது எதற்கு என்றால் அவர்களுடைய தன்மை, தனித்தன்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களாகி நீங்கள் உலகத்திலே நீ வரக்கூடிய, வாழக்கூடிய, இப்போது வாழப்போகக்கூடிய எல்லாருக்கும் நீங்க பெண்களுக்கு ஒரு வழிகாட்டி. நீங்க அத்துணை பெண்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டிகளாக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நிகழ்ந்தால் அப்ப மற்றவர்கள் பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களும் தவறு செஞ்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருமா இல்லையா? அதை அந்த மாதிரி நீங்கள் கவனமாக நடக்கணும். நீங்க சாதாரண ஆட்கள் அல்ல. யா நிஸா நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிஸா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களே, நீங்கள் மற்ற பெண்களைப் போல அல்லங்கிறான் அல்லாஹ். உங்களுக்கென்று தனி சிறப்பு இருக்கிறது, உங்களுக்கென்று தனி மகிமை இருக்கிறது, உங்களுக்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது. எனவே நீங்களே தவறு இழைத்தன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும். மக்கள் உலகம் முழுவதும் உங்களை பார்க்கிறது. நீங்கள் அத்தனை பேருக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதையும் கௌரவம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கல்யாணம் முடிக்கலைன்னா அவங்க ஒரு சாபியத்து பெண்ணாக, ஒரு சாதாரண பெண்ணாக இருந்துட்டு போயிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு உலகத்தில் வாழும் அத்துணை மூமீன்களுக்கும் தாய் என்ற ஒரு பட்டத்தை சுமக்கக்கூடிய மகத்தான பாக்கியம் உங்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு நீங்க ஏதாவது பிழைகள் செய்தால் அதை மக்கள் என்ன செய்வாங்க, எப்படி பார்ப்பார்கள்? அது ஒரு வழிகாட்டுதலாக போய்விடுமே. ஆகவே அந்த விஷயத்தில் நீங்க கவனமாக இருக்கணும். எனவே தான் அல்லாஹ் தஆலா இப்படி சொன்னான், உங்களுக்கு நீங்க தப்பு செஞ்சா 2 மடங்கு தண்டனை அப்படின்ட்டு, 2 விதமாக. அப்படி அவங்க தப்பு செய்ய போறதும் இல்லை, அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க போவதும் இல்லை. ஏன்னா அவர்களெல்லாம் சொர்க்க மனைவிகள். இதன் மூலமாக அல்லாஹ் எதை சுட்டி காட்டுகிறான் என்றால் அவர்கள் சாதாரண ஒரு பெண்களை போல அல்ல. அதை அடுத்த பிரித ஒரு ஆயத்திலேயே அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். யா நிஸா நபி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிஸா, நீங்கள் மற்ற பெண்களைப் போல அல்ல என்று அவர்களை பார்த்து என்ன செய்யணும், அல்லாஹ் சிலாகித்து கூறுகிறான். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிதை பற்றி பேசும் பொழுது அதனுடைய சிறப்புகள் கூறப்படுகிறது. அந்த மஸ்ஜித்
அந்த மஸ்ஜிதுடைய சிறப்பு எத்தகையது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. அன்பிற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய தனித்தன்மையை பார்த்தோம், அவர்களுடைய தனிச்சிறப்புகளை பார்த்தோம். ஓ மஸ்ஜிதுஹு அஃதலுல் மசாஜித், பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பள்ளி காபாவை தவிர்த்து அடுத்து உலகத்திலேயே மிகச் சிறந்த பள்ளி எது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி தான், மஸ்ஜிது நபவி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது தான் மிகச் சிறந்த மஸ்ஜிதாக இருக்கிறது. இதே மாதிரி அவர்கள் இருக்கக்கூடிய ஊர் மதீனா ஷரீஃப் எல்லா ஊர்களிலும் சிறந்த ஊராக இருக்கிறது. அப்ப இதுல கருத்து வேறுபாடு இருக்குது. மஸ்ஜிது நபவி 2வது இடத்துல இருக்குங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை. முதல் இடம் மஸ்ஜிதுல் ஹராம், 2வது இடம் மஸ்ஜிது நபவி. ஆனால் மக்கா மதீனாவை பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன செய்றாங்க, சில அறிஞர்கள் சில விஷயங்களை முன் வச்சுட்டு சொல்றாங்க மதீனா ஷரீஃப் தான் முதல் இடத்திலே இருக்கிறது. சில பேர் சில கருத்துக்களை முன்வைத்து மக்கா தான் மக்கத்துல் முக்கர்ரமா தான் முதல் இடத்திலே இருக்கிறது என்று அவர்கள் நினைச்சாங்க. 2 விதமாகவும் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அந்த ஊர்களிலும் சிறந்த ஊராக இருக்கிறது மதீனா ஷரீஃப். ஏன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊராக இருப்பதின் காரணத்தினால் அதற்கென்று ஒரு மக்காவும் அங்க ஊர் தான், மதீனாவும் அங்க ஊர் தான். எனவே அவர்கள் பிறந்த ஊர், அவர்கள் வாழும் ஊர், ஆளும் ஊர் என்று 2ஐ எடுத்துக்கொண்டாலும் இந்த 2ம் தான் உலகத்திலேயே மிகச் சிறந்த ஊராக, அதை விட சிறந்த ஊர் எதுவும் இல்லை. மக்கா மதீனா விட சிறந்த இதாக இருக்கிறதா? இல்லை. அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஊராக அந்த ஊர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். இமாம் மாவர்தி அவர்களும் இமாம் காதி இயாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் குறிப்பிடும் பொழுது லா துக்தலு ஹய்யாத்து மதீனத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம இல்லா பில் இன்சார், அதாவது மதீனாவிலே இருக்கக்கூடிய பாம்புகள் கூட கொல்லப்படக்கூடாதுங்கிறாங்க. மதீனா ஷரீஃபில் இருக்கக்கூடிய பாம்புகள் கூட கொல்லப்படக்கூடாது. ஆனா அந்த பாம்பு தங்கடத்தை தருது அப்படின்னு இருக்குமேனா அப்ப கொள்ளலாம். அதை தவிர்த்து ஒரு பாம்பு போகுது, சாதாரணமா நம்ம ஊர்ல ஒரு பாம்பு போகுதுன்னா சும்மா இருப்போமா? அந்த பாம்பை கொல்லுவோம். அது மார்க்கத்தில் அனுமதியும் இருக்கிறது. ஆனால் மதீனா ஷரீஃபில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு உங்களை கடிக்க வருது, தீண்ட வருது என்று இருந்தால் மட்டுமே அதை என்ன செய்யணும், தாக்கணும். அது அல்லாம சும்மா போகக்கூடிய பாம்பை கூட கொல்லக்கூடாது என்ற அளவிற்கு அந்த மதீனா ஷரீஃபினுடைய அந்தஸ்து இருக்கிறது என்று இமாம் மாவர்தி அவர்களும் இமாம் காதி இயாத் அவர்களும் என்ன செய்றாங்க, குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அடுத்து மதீனா ஷரீஃபினுடைய அடுத்த ஒரு சிறப்பை அவர்கள் குறிப்பிடும் பொழுது வலா யதுகுலுஹு தஜ்ஜாலு வல தாஊன், அந்த மதீனா ஷரீஃபிலே தஜ்ஜாலும் நுழைய மாட்டான், தாஊன் என்ற காலராவும் நுழையாது, காலரா வியாதி நுழையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா ஷரீஃபுக்கு வெளியே என்ன செஞ்சிட்டாங்க, தாஊன் என்ற காலராவை பற்றி விட்டார்கள், துரத்தி விட்டார்கள் என்ற ஹதீதும் கூட என்ன செய்கிறது, இருக்கிறது. ஒரு பெண், கருத்த பெண் மதீனா ஷரீஃபை விட்டு வெளியே போனதை நான் பார்த்தேங்கிறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அது என்னதுதான், அது இந்த காலரா தாஊன் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட கொடு நோயை விட்டும் மதீனா ஷரீஃபிலே வாழக்கூடிய மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊர் என்பதால் அதுக்கு தனி ஒரு செக்யூரிட்டி, தனி ஒரு பாதுகாப்பு. ஏன்னா மதீனா ஷரீஃபுக்கு உள்ளே நுழையக்கூடிய வாசல்களில் எல்லாம் மலக்குமார்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அது வேற ஹதீதுகளில் வருது. தஜ்ஜால் உள்ள நுழையும் பொழுது அந்த மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, உள்ள நுழைய முற்படுவான். மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, ஃபீ சிக்கக்கில் மதீனா, மதீனாவினுடைய அந்த தெருக்களில் அவங்க வாசல், அந்த நுழை வாசல்களை நிற்பாங்க. அப்படி நின்று கொண்டு அந்த தஜ்ஜால் வரும் பொழுது அவனை என்ன செய்வாங்க, தடுத்து வெளியே அனுப்புவார்கள் என்ற செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆக மதீனா ஷரீஃபுக்கு என்று தனிச்சிறப்புகள் இருக்கிறது. அந்த சிறப்புகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கிடைத்த ஒரு பாக்கியம் தான் அந்த மதீனாவிற்கு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி இந்த ஒரு பயங்கரமான காய்ச்சல்கள், பயங்கரமான கொடுமையான காய்ச்சல்கள் வராமல் அந்த மதீனா ஷரீஃபே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவைகள்லாம் ஜுஹஃபாவின் அளவில் என்ன செய்யப்பட்டது, துரத்தப்பட்டு விட்டது என்பதையும், அதெல்லாம் திருப்பப்பட்டு விட்டது என்பதையும் ஹதீதுகளே பார்க்க முடிகிறது. அதே மாதிரி வஹரும நிக்காஹு அஸ்வாஜிஹி மின் பாதிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய மனைவிமார்களை என்ன செய்ய முடியாது, யாரும் கல்யாணம் முடிக்க முடியாது. மற்ற மனைவிமார்களா இருக்கிறாங்க, ஒருத்தர் வாழ்றாரு, மௌத்தாயிட்டாரு, அப்ப அந்த பெண் 4 மாசம் 10 நாளுக்கு இதா இருக்கணும். அப்படி இதா இருந்து முடிஞ்சதுக்கு பின்னால அந்த பெண்ணை வேற யாரும் கல்யாணம் முடிச்சுக்கிடலாம். அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. விதவைகளுக்கு வாழ்வு கொடுக்கிறதை மார்க்க சொல்லி இருக்கிறது. ஆனால் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அது அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிட்டான். காரணம் என்ன, அவங்க உலகத்தில் வாழும் அத்தனை மக்களுக்கும் தாயாக இருக்கிறாங்க. அப்ப தனி ஒரு விசேஷம் இல்லையா, அந்தஸ்து இல்லையா? அவர்களுக்கு தனி ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். அவர்களை வஹரும நிக்காஹு அஸ்வாஜிஹி மின் பஅதிஹி,
அப்ப அவர்களுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய துணைமார்களை திருமணம் முடிப்பது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு பாருங்க, ரவுலா ஷரீஃப். இந்த ரவுலா ஷரீஃப் உல் புக்அத்துல்லதி துஃபின ஃபீஹா அஃதலு மினல் கஅபா வ மினல் அர்ஷ். இப்ப அடக்கப்பட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ரவுலா ஷரீஃப் ஆகிறது காபாவிட சிறந்தது. இதுலயும் கருத்து வேறுபாடு இல்லை, நம்ம தெளிவா விளங்கிக்கிடணும். மஸ்ஜிது என்று வந்தால் உலகத்திலேயே சிறந்த முதன்மையான மஸ்ஜிது என்று எடுத்துக்கொண்டால் அது காபா தான், மஸ்ஜிதுல் ஹராம் தான். இரண்டாவது இடத்தை வகிக்கக்கூடியது எது என்றால் மஸ்ஜிது நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல். மூன்றாவது இடத்தை வகிக்கக்கூடியது பைத்துல் மக்தஸ் என்ற மஸ்ஜிதுல் அக்ஸா. அதற்கு பிறகு மற்ற பள்ளிகள் எல்லாம் இடம்பெறுகிறது. இந்த 3 பள்ளிகளுக்கும் தனி விசேஷமான சட்டதிட்டங்கள் இருக்கிறது. இந்த 3 பள்ளிகளுக்குமே தனியான விசேஷமான சட்டதிட்டங்கள் இருக்கு. இப்போ உதாரணமா மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் யாராவது போறாங்கன்னு சொன்னா அவங்க போய் 2 ரக்காத் தஹியத்து தொழுகிறது இல்லை, அதுக்கு தஹியத்து தவாபு தான். மற்ற பள்ளிகளில் 2 ரக்காத் தஹியத்து தொழணும், அதாவது காணிக்கை தொழுகை தொழுவார்கள். இப்படி ஒரு சட்டங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு மனிதர் நேர்ச்சி செய்கிறார், இந்த 3 பள்ளிகளிலும் போய் தங்குவதாக என்ன செய்யறாரு, நேர்ச்சி செய்கிறான்னு வைங்க. அப்ப அந்த 3 பள்ளிகளுக்கு தான் அவர் என்ன செய்யணும், போகணும். வேற ஏதாவது அந்த 3 பள்ளிகளை தவிர வேற ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில, சீனாவில் இருக்கக்கூடிய பள்ளியில தங்குறதாக நேர்ந்து அவர் சீனால தான் போய் இருக்கணுங்கிறது இல்லை, வேற ஏதாவது ஒரு பள்ளியில போய் என்ன செஞ்சுக்கலாம், ஏத்திக்காம இருந்துக்கிடலாம், தங்கிக்கிடலாம். ஆனா காரணம் என்ன, எல்லா பள்ளியும் ஒரே அந்தஸ்துல உள்ளதுதான். ஆனால் இந்த 3 பள்ளிக்கு மாத்திரம் ஒருவர் நேர்ச்சி செய்தால் அவர் அந்த பள்ளிக்கு தான் போகணும். உதாரணமாக மஸ்ஜிதுல் ஹராமில் போய் இருப்பதாக அவர் நேர்ச்சி செய்யறான்னு வைங்க, அங்கதான் போகணும். வேற மற்ற பள்ளிகளுக்கும் போக முடியாது. மஸ்ஜிது நபவிக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கூட போக முடியாது. ஆனால் மஸ்ஜிது நபவியிலே போய் இருப்பதாக, அங்க போய் தங்குவதாக ஒருவர் நேர்ச்சி செய்தால் அவர் அங்க என்ன செய்யணும், அங்கதான் போகணும். ஆனா அதை விட உயர்வான பள்ளியாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம்லையும் வரலாம், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் போக முடியாது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நியத்து செய்தால் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் போய் இருக்கலாம், அல்லது அதற்கு மேல இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியில இருக்கலாம், அல்லது அதற்கு மேல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம்ல இருக்கலாம். அதை தவிர்த்து மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பள்ளிகள் இருக்க முடியாது என்று இந்த பள்ளிகள் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது என்பதையெல்லாம் சுட்டி காட்டப்படுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய ரவுலா ஷரீஃப், இதனுடைய தன்மை என்ன, இதனுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி கருத்து வேறுபாடு இல்லாமல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த கருத்து வேறுபாடு இல்லாத அந்த தகவல் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நான் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.